ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி அனாலிசிஸில் ஜிஎஸ் 4 பேப்பர்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டான எதிக்ஸ் கேஸ் ஸ்டடியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் இத்தனை வருஷமாக வந்துட்டு கைட் பண்ணுறதுல என்ன ஒரு விஷயம்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு வரேன்னா, அதாவது வந்துட்டு கேஸ் ஸ்டடி வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு பசங்க எழுதுகிறப்ப என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராப்பரான அப்ரோச் கிடையாது. அதாவது கேஸ் ஸ்டடிக்கு இன்ட்ரடக்ஷன் எப்படி சார் எழுதுறது, கன்க்ளூஷன் எப்படி எழுதணும், பாடி ஆஃப் த ஆன்சரில் என்னென்ன கிரியேட்டிவிட்டி கொண்டுட்டு வரலாம், அதாவது கோர் தீம்ஸ் ஆஃப்ல அந்த கேஸ் ஸ்டடியில் அப்படின்றது வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறாங்க. சரி, ரெண்டாவது விஷயம், அந்த அப்ரோச் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற மிஸ் ஆகிற ஒரு செக்மெண்ட் என்னன்னா, கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு வேல்யூ அடிஷன் பண்ணுறதை தவறிடுறாங்க. வேல்யூ அடிஷன் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. மூணாவது விஷயம், டைம் மேனேஜ்மெண்ட். இது வந்து ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சொல்கிறது இல்லை, டாப்பர்ஸ் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாமினேஷன் ஹாலில் இந்த கேஸ் ஸ்டடிஸ் எழுதுகிறப்ப இல்லை குறிப்பாக எத்திக்ஸ் பேப்பர் எழுதுகிறப்ப அந்த குறிப்பிட்ட டைமில் எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல சார், நிறையா பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்ப நம்ம எப்படி வந்துட்டு நம்மளுடைய ஆன்சரை வந்துட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அந்த டைமை சேவ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு வீடியோவில் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 அப்ரோச், அதாவது இந்த 3 ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம பண்ண போகிற யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பி அனாலிசிஸ் நம்ம ப்ரீவியஸ் டாப்பர் ஆன்சர் காப்பியோட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருக்கும். ஏன்னா யூபிஎஸ்சி டாப்பர் 2 வருஷம் 2023 ஆதித்யா ஸ்ரீவத்சவா, அதாவது 2024 சக்தி துபேது, இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணிவிட்டு இவங்க 2 பேர்கிட்டையும் இருக்கிற காமனான விஷயம் என்ன, எதை காமனாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், எது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க, இவங்ககிட்ட இல்லாதது எது ஆதித்யா ஸ்ரீவத்சட்டா இருக்குது, இல்லை ஆதித்யா ஸ்ரீவத்சட்டா இல்லாதது சக்தி துபேட்டா என்ன இருக்குது அப்படின்றதையும் லேர்ன் பண்ணி அதையும் நம்ம ஆன்சரை இன்கார்பரேட் பண்ணுறது மூலிமா எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடியில் மேக்ஸிமம் மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களால் ஃபெச் பண்ண முடியும். ஸோ நம்ம வீடியோ வந்துட்டு மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நாட் ஒன்லி தட், அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டு நம்ம புதுசாக வந்துட்டு மென்டர்ஷிப் பேட்ச் ஃபார் 2026 நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டர்ஷிப் பேட்ச் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறோம். அதோடைய ப்ரோக்ராம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ மறக்காமல் வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு பாருங்கள். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம 2 டாப்பர், அதாவது சக்தி துபே அவங்களுடைய ஆன்சர் காப்பி தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க, அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் ஆதித்யா ஸ்ரீவத்சவாது, ஸோ அவர் வந்துட்டு செகண்ட் ஆன்சர் காப்பி. இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த 2 டாப்பரையும் எழுதியிருக்கிற கேஸ் ஸ்டடியில் அந்த கொஷினை வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன கேட்டிருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி அப்படின்றது சக்தி துபே அவங்க எழுதியிருக்கிறது வந்து கிளியாட் அப்படின்ற ஒரு எஸ்பி, அதாவது வந்துட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஸ்டேட்டே வந்து எதுக்கு ஃபேமஸ்னால் கேங் கல்ச்சருக்கும் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸுக்கும் தான். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர் ஒரு கிரிமினலில் ஒரு நாள் வந்து அவருடைய போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் அவரை கொலை பண்ணிடுறாங்க. இது பெரிய பிரச்சனையாகுது. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ்லாம் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணணுன்றாங்க. அதுக்கு ஒரு எஸ்ஐடி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் வந்துட்டு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுது. அதை அப்பாயிண்ட் பண்ணுறது வந்துட்டு அந்த எஸ்ஐடி டீமுக்கு முன்னாடி இந்த போலீஸ் ஆஃபீஸர் லியாய்டு இவங்க வந்துட்டு போய் ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்போ அவங்க அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப அவங்களுக்கு என்ன விஷயம் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பர்சன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க இந்த கிரிமினல் கூட லிங்க்ல இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து இவங்க இந்த எஸ்ஐடி டீம் கிட்ட சொன்னால் மீடியா கிட்ட போயிடும். இதனால் என்ன ஆகும்னா, அந்த பொலிட்டீஷியன் சார்ஜஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ இவங்க சீனியர், லியாடோட சீனியர் கால் பண்ணி அந்த பொலிட்டீஷியன் பேரை வந்துட்டு தவிர்த்துருங்க, யூஸ் பண்ணாதீங்க, அப்போ தான் நீங்கள் வந்துட்டு சிட்டியில் உங்கள் குடும்பமும் உங்கள் குழந்தையும் சேஃப் அண்ட் இங்கேயே வந்துட்டு போஸ்டிங்கில் பவர்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன எத்திக்கல் டயலமானா, நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த பொலிட்டிக்கல் பர்சனை மாற்றி விடுவோமா, இல்லை நம்ம சீனியரோட பேச்சு கேட்டு நம்ம ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்போமா? அதுதான் ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் கேஸ் ஸ்டடி ஆதித்யா ஸ்ரீவத்சவாது, இதுவும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சம்மந்தப்பட்டதான். ஒரு சிட்டியோடைய கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஒரு மெட்ரோ சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு பிரசிடென்ஷியல் செக்யூரிட்டி வந்துட்டு கவர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபாரின் அஃபிஷியல், அதாவது ஃபாரின் டிக்னிட்டரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் அந்த சிட்டியில் நடக்குது, அதை அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது அடிஷ்னலாக வந்துட்டு சேஃப்டி ப்ரொவிஷன்ஸ். அப்போ ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, ஒரு கிரிட்டிக்கலி இல் பேஷண்ட் அவங்க ஃபேமிலியோட வந்துட்டு அந்த ரூட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக் ஆகி மாட்டிகிட்டு இருக்காங்க. இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். அதுவும் 15 நிமிஷமாக வந்துட்டு அவங்க வந்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் உங்ககிட்ட இது ரிப்போர்ட் ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்களா, இல்லை இந்த கிரிட்டிக்கலி இல் ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு வேணாம் அப்படின்னு தவிர்த்துருவீங்களா? என்ன இதில் வந்துட்டு நீங்கள் எந்த டெசிஷன் எடுப்பீங்க அப்படின்றதான் இந்த செகண்ட் கேஸ் ஸ்டடியில் இருக்கிற டயலமா.
சரி. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த 2 கேஸ் ஸ்டடியும் தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த டாப்பர்ஸ ஆல் இந்தியா ரேங்க் 1 சக்தி துபே, ஆல் இந்தியா ரேங்க் 1 ஆதித்யா ஸ்ரீவத்சவா அவங்களுடைய ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக் அண்ட் அப்ரோச்ச வந்துட்டு கிளியரா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். சரி. சக்தி துபேவுடைய ஆன்சர் ரைட்டிங் அப்ரோச்ச பார்த்தோனே தெளிவா தெரியுது. இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது எழுதியிருக்கிறாங்க. ஜெனரலா நான் என்ன சொல்லுவேன்னா, எத்திக்ஸ்ல வந்துட்டு இத வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் சொல்ல மாட்டோம். சப்ஜெக்ட் மேட்டர்ன்னு சொல்லுவோம். எடுத்த உடனே வந்துட்டு சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? என்ன கேஸ் ஸ்டடீஸ்ல என்ன குடுத்திருக்கிறாங்க? அப்படின்றது வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 3லருந்து 4 லைன்ல நம்ம எக்ஸாமினருக்கு புரிய வைக்கணும். இப்ப சக்தி துபே எப்படி புரிய வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா ஸ்டூடண்ட்ஸ்? "தி அபோவ் கேஸ் ஸ்டடி பிரசன்ட்ஸ் தி சேலஞ்சஸ் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்." ஏன் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ன்றாங்க? ஒரு கிரிமினல கோர்ட்க்கு எடுத்துட்டு போறாங்க. போற வழியில இந்த பிரச்சனை நடக்குது. என்குயரி கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப ஜஸ்டிஸ் சிஸ்டம், கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல இது வரும். விச் இஸ் புவர்லி டிராப்ட் இன் செவரல் இஷ்யூஸ். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஜெனரலா அந்த கீ விஷயம் வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க 3, 4 லைன்ல. ஆதித்யா ஸ்ரீவத்சவா எப்படி சப்ஜெக்ட் மேட்டர் அப்ரோச் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாமா ஸ்டூடண்ட்ஸ்? திஸ் கேஸ் பிரசன்ட்ஸ் தி எத்திக்கல் டயலமா between upholding rules-based objectivity against value of compassion towards the needy and right to life. இப்ப ஆதித்யா ஸ்ரீவத்சவா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, எத்திக்கல் வேல்யூஸ் ஆர் டயலமாஸ சப்ஜெக்ட் மேட்டர் ஆர் இன்ட்ரோடக்ஷன்ல எடுத்தோனே அட்டாக் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லங்க, அவர் வந்துட்டு அந்த கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபிள்ஸ் ஆர் ஆர்டிகல்ஸயுமே வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு இன்ட்ரோடக்ஷன்லயுமே. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் மேட்டர் ஆதித்யா ஸ்ரீவத்சவாது, சக்தி துபேது இவங்கள வந்துட்டு நம்ம கம்பேர் பண்றப்ப எது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குன்னா, கண்டிப்பா ஆதித்யா ஸ்ரீவத்சவா தான். ஏன்னா, ரொம்ப ஜெனரலா எழுதாம, கோர் வேல்யூஸ் எத்திக்ஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்றத ஹைலைட் பண்றாரு. நாட் ஒன்லி தட் கான்ஸ்டிடியூஷன் கூடவுமே வந்துட்டு ரைட் டூ லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்ற டயலமாவையும் லிங்க் பண்றாரு. ஸோ எத்திக்கல் டயலமா வெர்சஸ் கான்ஸ்டிடியூஷனல் டயலமா 2த்தையுமே கொண்டுட்டு வராரு. இவரு ரொம்ப பிராடரா யோசிச்சிருக்கிறாரு. இந்த மாரி எழுதுறப்ப எக்ஸாமினர் கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயி, அந்த பர்ட்டிகுலர் கேஸ் ஸ்டடிக்கு எக்ஸ்ட்ரா மார்க் குடுப்பாங்க. அதனால தான் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப முக்கியம். அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னா, சப்ஜெக்ட் மேட்டர எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆப்ஷன்ஸ் என்னென்ன அவைலபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலா வந்துட்டு எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடீஸ்ல நான் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ரிப்பிட்டேட்டிவா என்ன சொல்லுவேன்னா, ஆப்ஷன்ஸ் எழுதுறப்ப குறைஞ்சபட்சம் 4 ஆப்ஷனாவது ஜெனரேட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம். மினிமம் 3 ஆப்ஷனாவது ஜெனரேட் பண்ணணும். இப்ப ஆல் இந்தியா ரேங்க் 1 சக்தி துபே எத்தன ஆப்ஷன் ஜெனரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 3 ஆப்ஷன் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இதுவே ஆதித்யா ஸ்ரீவத்சவா ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 2டே 2 ஆப்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இன்னொரு ஆப்ஷன் இவரு பண்ணியிருந்திருக்கலாம். அத மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அத பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் இவருக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைச்சிருக்கும். ஏன் இத நான் சொல்றேன்னா, இங்க பாருங்க. இவர் வந்து இவ்ளோ ஸ்பேஸ் வந்துட்டு இவருக்கு இன்னும் அவைலபிலிட்டி இருந்திருக்கு. ஆனா அவரு அத ஃபில் பண்ணாம விட்டுருக்காரு. மேபி எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, கண்டிப்பா வந்து டைம் மேனேஜ்மென்ட் இவருக்கு ப்ராப்ளமா இருந்திருக்கும். இந்த கேஸ் ஸ்டடி எழுதுனப்ப இவருக்கு வந்து டைம் வந்து ரன் அவுட் ஆயிருக்கும். அதனால தான் என்னமோ இவரு வந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ ஜாஸ்தி ஜெனரேட் பண்ணாம, இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ மட்டும் வந்துட்டு குடுத்துட்டு உட்டுட்டாரு. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பிலருந்து லேர்ன் பண்ணிக்கணும். டைம் மேனேஜ்மென்ட்ன்றது எத்திக்ஸ்ல கண்டிப்பா நம்மளுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் தான். இத வந்து நீங்க பிராக்டிஸ்ல மட்டும் தான் ரெக்டிஃபை பண்ண முடியும். அதிலயும் குறிப்பா வந்து நீங்க ஆன்சர் ரைட்டிங் அப்ரோச்லயுமே வந்துட்டு டிஃபரெண்ட் கிரியேட்டிவிட்டி கொண்டுட்டு வரணும். எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இவரு பண்ணது மெரிட்ஸ், டிமெரிட்ஸ்ன்னு 2 சப்ஹெட்டிங் போட்டு பாயிண்ட் வைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா செகண்ட் ஆப்ஷன் வர்றப்ப டைம் ரன் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு கிளாரிட்டியா அவருக்கு தெரிஞ்சதுனால டப்புன்னு இந்த டேப்லர் காலம் அப்ரோச் கொண்டுட்டு வந்துட்டாரு. இந்த டேப்லர் காலம் அப்ரோச்ன்றது பார்க்கறதுக்கும் நல்லா இம்ப்ரெசிவா இருக்கும். டைமையும் வந்துட்டு பெரிய அளவுல சேவ் பண்ணும். ஸோ இந்த அப்ரோச் நீங்க கண்டிப்பா உங்க டைம் மேனேஜ்மென்ட் டெக்னிக்கு, கேஸ் ஸ்டடிக்கு ஃபாலோ பண்ணலாம். ஓகே. இப்ப ஆல் இந்தியா ரேங்க் 1 சக்தி துபே வந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ லிஸ்ட் பண்றப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆப்ஷன்ல மெரிட், டிமெரிட் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. சரி. இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க? "யூ மஸ்ட் டிராப் த சார்ஜஸ் ஆஸ் பீன் இன்ஸ்ட்ரக்டட் அண்ட் ஃபாலோ த ஆர்டர்ஸ்." ஸோ அந்த சீனியர் அதாவது வந்துட்டு அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு பொலிட்டீஷியன வந்துட்டு மாட்டி விடாம இருக்கிறது. அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா சொல்றாங்க. அப்ப இதுல என்ன பாசிட்டிவ்? சீனியர் இம்ப்ரெஸ் ஆவாரு. ஃபேவரபிள் போஸ்டிங் கிடைக்கும். இதுல என்ன பிரச்சனை ஆகும்? வயலேட் த ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் கஸ்டோடியல் டெத், லாஸ் ஆஃப் பப்ளிக் ஃபெய்த் இன் த சிஸ்டம். ஸோ இவங்க என்ன பண்றாங்க? ஒரு ஆப்ஷனுக்குமே வந்துட்டு குறைஞ்சபட்சம் 2லருந்து 3 பாயிண்ட் ஜெனரேட் பண்றாங்க. மெரிட்டுக்கு ஒரு 3 பாயிண்ட், டிமெரிட்ஸ்க்கு 3 பாயிண்ட், இல்லன்னா 2 பாயிண்ட் இந்த மாரி வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா வந்து கோர் எத்திக்கல் வேல்யூஸ் ஆப்ஷன்ஸ்ல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இன்டெகிரிட்டி, டெடிகேஷன்,
பனிஷ்மென்ட் போஸ்டிங்ஸு, மாரல் டிசோனன்ஸு, கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் பீப்பிள். ஸோ இவங்க ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து கோர் எத்திக்கல் வேல்யூஸ். இத தான் நீங்களும் பண்ணணும். நம்ம அனலைஸ் பண்றோம், நம்ம ஆப்ஷன்ஸ் அப்படின்றப்போ வந்துட்டு, எத்திக்கல் வேல்யூஸோட லிங்க் பண்ணி உங்க ஆன்ஸர் எழுதினீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு எக்ஸாமினர் இம்ப்ரெஸ் ஆவாரு. இப்ப ஆதித்ய ஸ்ரீவத்சவா அவங்களத பார்த்தீங்கன்னா, அவங்க எத எத ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இன்வேல்யூபிள் லைஃப், ஈக்வாலிட்டி, காம்ப்ரமைஸ் செக்யூரிட்டி, ரூல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவிட்டி, நேஷனல் இன்ட்ரெஸ்ட். அகைன் இவங்களுமே வந்துட்டு ரொம்ப கோர் வேல்யூஸை ஹைலைட் பண்ணி எக்ஸாமினரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ ஆல் இந்தியா ரேங்க் 1 சக்தி துபே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆப்ஷன்ஸை லிஸ்ட் பண்ணிட்ட பிறகு அவங்க வந்து அந்த டெசிஷனுக்கு போயிருக்கிறாங்க. டெசிஷன் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன்னா உங்களுடைய கேஸ் ஸ்டடியில் வந்துட்டு மேக்ஸிமம் மார்க் வந்துட்டு ஃபெச் பண்ண போகுது. எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டடி குடுக்குறாங்க. இதான் பிரச்சனை. நான் இதான் வந்துட்டு டெசிஷன் எடுக்க போறேன் அப்படின்னு எழுதுறது மூலியமாலாம் நெறைய மார்க் எடுக்க முடியாதுங்க. எதுக்காக ஒரு டெசிஷன் எடுக்குறீங்க? அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு பின்னாடி என்னென்ன வேல்யூ சிஸ்டம்ம நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? இத வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா ரேங்க் 1 சக்தி துபே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 3வது அதாவது வந்துட்டு இவங்க 3வது ஆப்ஷன் என்ன லிஸ்ட் பண்ணியிருக்காங்க? கன்சல்ட் தி சீனியர்ஸ். அதுக்கப்புறம் வந்து டெசிஷன் எடுப்பேன்றாங்க. அப்ப சீனியர்ஸ கன்சல்ட் பண்றப்ப இன்டெகிரிட்டி, மொராலிட்டி பிரின்சிபிள், எத்திக்கல் வேல்யூஸ ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் மாரல் பிரின்சிபிள்ஸையும் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ். 3வது வந்துட்டு அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல்ஸையும் வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. நாட் ஒன்லி தட், இவங்க எத்திக்கல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை மட்டும் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணி டெசிஷன் எடுக்கலாங்க. அது ரொம்ப கிரியேட்டிவிட்டியாக வந்துட்டு டயக்ராமேட்டிக் அப்ரோச் கொடுத்து வேல்யூ அடிஷனும் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எக்ஸாமினர் இம்ப்ரெஸ் ஆவாரா ஆக மாட்டாரா சொல்லுங்கள். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதுக்காக டெசிஷன் எடுக்கிறீங்களோ இதுதாங்க உங்களுடைய ஹார்ட் பீட் ஆஃப் த கேஸ் ஸ்டடி. இங்கே தான் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை காமிக்கணும். இப்போ ஆதித்ய ஸ்ரீவத்சவா எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாமா? கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அந்த அதாவது பப்ளிக் சேஃப்டி, அந்த இல் பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுவாரா? அலோவ் பண்ணுவாரா அந்த ரூட்ல? இல்ல ஃபாரின் டிக்னிட்டரிய வந்துட்டு அலோவ் பண்ணுவாரா? அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து ஸ்டிக் டூ அப்ஜெக்டிவிட்டி, நாட் காம்ப்ரமைஸ் செக்யூரிட்டின்றாரு. அப்ப இவர் வந்துட்டு அந்த ஃபாரின்ஸ் பெர்சனுடைய செக்யூரிட்டி, டிக்னிட்டரி செக்யூரிட்டி தான் பிரையாரிட்டி குடுப்பேன்றாரு. அட் த சேம் டைம் அந்த கிரிட்டிக்கலி இல் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு லோக்கல்ஸோட ஹெல்ப் கேட்டு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டும் அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்றாரு. இதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா, ஹியூமானிடேரியன் அப்ரோச்ன்னுவேன். ஜென்ரலா நம்மகிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடி சால்வ் பண்றப்ப, ஒரு பிரச்சனைய வந்துட்டு நம்ம சால்வ் பண்றப்ப, இன்னொரு பிரச்சனைய வந்துட்டு நான் வந்துட்டு கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற அப்ரோச் மார்க் கிடைக்காத ஸ்டூடண்ட்ஸ். பேலன்ஸ்டு அப்ரோச் அப்படின்றது தான் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸரா வந்துட்டு ஆகக்கூடிய அந்த கிரெடிபிலிட்டிய காமிக்கும் எக்ஸாமினருக்கு. இந்த பேலன்ஸ்டு அப்ரோச் இருந்துச்சுனா தான் நீங்க உங்களுடைய மார்க்ஸ்லயுமே வந்துட்டு அதிகமா வந்துட்டு ஃபெட்ச் பண்ண முடியும். ஏன் நான் சொல்றேன்னா, இவரு ஒரு பிரச்சனைய மட்டும் சால்வ் பண்ணல. இன்னொரு பிரச்சனையுமே வந்துட்டு நான் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவா அதுக்கு வந்துட்டு ஒரு வழி கண்டுபிடிச்சு அத சால்வ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஹியூமானிட்டேரியன் அப்ரோச், பேலன்சிங் அப்ரோச், ஆதித்யா ஸ்ரீவத்சவோட கிரியேட்டிவிட்டி. அது மட்டும் இல்லைங்க. இவரு வந்துட்டு இன்னைக்கு இந்த பிரச்சனைய நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு மட்டும் சொல்லாம, ஷார்ட் டெர்மா சொல்லாம, டைம் டைமென்ஷன்ல யோசிச்சிருக்கிறாரு. டைம் டைமென்ஷன்னா லாங் டெர்ம். லாங் டெர்ம் வந்துட்டு ஒரு பிரச்சனைக்கு வந்துட்டு நான் என்னென்ன தீர்வு காணுவேன் அப்படின்றத நெறைய யுபிஎஸ்சி டாப்பர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. இத நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். பாருங்க, ஆதித்யா ஸ்ரீவத்சவா என்ன சொல்லியிருக்கிறாரு, பெட்டர் பிளானிங் பண்ணுவேன். ஃபியூச்சர்ல டிக்னிட்டரி ரூட்ஸ் வரதெல்லாம். இன்னும் நெட்வொர்க் ஆஃப் ஆம்புலன்ஸ வந்துட்டு நான் வந்துட்டு முன்னாடியே அசஸ் பண்ணிக்குவேன். ப்ரொபோசலும் குடுப்பேன். ஸ்பெஷல் புரோவிஷன்ஸ் ஃபார் ஆம்புலன்ஸ்க்கு இன் ஆல் கண்டிஷன்ஸ்ல. ஸோ இந்த மாரி திங்க் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து யார்கிட்ட இருக்கோ, கண்டிப்பா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். இத தான் நான் சொல்லுவேன். இந்த ஒய் காம்பனன்ட் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஒய் ஆர் ஹவ் காம்பனன்ட் எப்படி நீங்க டெசிஷன் எடுக்கிறீங்க, எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்றப்ப, ஆல் இந்தியா ரேங்க் 1 சக்தி துபே மாரி எத்திக்கல் வேல்யூஸ், கோர் வேல்யூஸ், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்றது முக்கியம் இல்ல. பேலன்ஸ்டு அப்ரோச், ஹியூமானிட்டேரியன் அப்ரோச், டைம் டைமென்ஷனும் கொண்டுட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்குங்க. நாட் ஒன்லி தட், இந்த ஆதித்யா ஸ்ரீவத்சால இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது என்னன்னா, இவங்க வந்துட்டு இந்த டெசிஷன் எடுக்கிறது மூலியமா சப்ஸ்டான்டிவ் ரோல் ஆஃப் சிவில் சர்வெண்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் ரோல்ஸ் ஆஃப் சிவில் சர்வெண்ட் இத வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் இந்த ஹோலிஸ்டிக் சர்விங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆல் யூட்டிலிட்டேரியனிசம், இது வந்து மாரல் தியரி, அது எத்திக்கல் தியரின்னு சொல்லுவோம். இதையுமே வந்துட்டு கொஸ்டின்ல அவங்க ஜஸ்டிஃபிகேஷன்ல லிங்க் பண்ணியிருக்கிறாரு அவங்க ஆன்சர்ல. ஸோ இந்த மாரி அப்ரோச்சஸ்லாம் நீங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எக்ஸாமினேஷன்ல கிடைக்கும். சரி, இப்ப இது தவிர வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக்ல இந்த ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ல என்ன மெஷர் சஜெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தனியா கேட்டிருக்காங்க. அதுக்கு சக்தி துபே வந்து ஸ்ட்ரெங்தனிங் ஹியூமன் ரைட்ஸ், டிரான்ஸ்பரன்சி, அகைன் அந்த எத்திக்கல் கீவேர்ட்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. டெக்னாலஜி பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி
ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் நீங்க பண்ணணும் கண்டிப்பா. குறிப்பா வந்து கன்க்ளூஷன் எழுதணுங்க. ஏன்னா சக்தி துபே அட்லீஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் எழுதியிருக்கிறாங்க. ஆனா ஆதித்யா ஸ்ரீவத்சவா டியூ டூ டைம் ப்ராப்ளம்னால அந்த கன்க்ளூஷன மிஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால வந்துட்டு நான் ஜெனரலா என்ன சொல்லுவேன்னா, எத்திக்ஸ் ஆன்சர் ஸ்டடி அதாவது கேஸ் ஸ்டடிலயுமே ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இன்ட்ரோடக்ஷன்ல சப்ஜெக்ட் மேட்டர் எழுதணும். அந்த ஆப்ஷன்ஸ் ஜெனரேட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டேக் ஹோல்டர்ஸை கொண்டுட்டு வரணும். ஏன்னா, நீங்க எது வந்து இப்ப இவங்க 2 பேர்திலயுமே காமனான விஷயம்னு இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டிஃபரன்ஸஸ் என்ன? என்னென்ன விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா கிரியேட்டிவிட்டி என்னன்னா, அதாவது சக்தி துபே ஸ்டேக் ஹோல்டர்ஸ மிஸ் பண்ணிட்டாங்கங்க. ஜெனரலா நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஒரு படம் தான். அந்த ஃப்ளோ சார்ட் வரைஞ்சு பண்றதுக்கு ஜாஸ்தி டைம் எடுக்காது, ஸ்பேஸும் எடுக்காது. இத கண்டிப்பா பண்ணுங்க. இது பண்ணீங்கன்னா, எக்ஸாமினர் கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஏன்னா, ஆதித்யா ஸ்ரீவத்சவா எவ்வளோ கிளாரிட்டியா அந்த ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் கொண்டுட்டு வந்திருக்காரு பாருங்க. இது வந்து சக்தி துபே பண்ண தவறிட்டாங்க. இது முதல்ல வந்துட்டு நம்ம இன்னைக்கு கம்பேரிசன்ல கத்துக்கிட்டோம். 2வது முக்கியமான விஷயம், இவங்க 2 பேர் கம்பேர் பண்றப்ப, ஆதித்யா ஸ்ரீவத்சவா டயகிராமேட்டிக் அப்ரோச் கொண்டுட்டு வரல. சக்தி துபே அத பண்ணியிருக்கிறாங்க. 3வது விஷயம், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்றப்ப, ஆல் இந்தியா ரேங்க் 1 சக்தி துபேயோட விஷயம் என்னன்னா, எத்திக்கல் வேல்யூ, கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணுவேன்றாங்க. ஆனா, ஆதித்யா ஸ்ரீவத்சவா இன்னும் பிராடரா போயிட்டு, பேலன்ஸ்ட் அப்ரோச் கொண்டுட்டு வராங்க. ஹியூமானிடேரியன் அப்ரோச் கொண்டு வராங்க. டைம் டைமென்ஷன் கொண்டுட்டு வராங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டுட்டு வராங்க. மாரல் திங்கர்ஸையும் கொண்டுட்டு வராங்க. இந்த மாரி விஷயங்கள் நம்மளால மேக்ஸிமம் எவ்வளோ கொண்டுட்டு வர முடியும்? எதுக்காக ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆவாங்க. இது தவிர இந்த கம்பேரிசன்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்னா, சக்தி துபே கன்க்ளூஷன் எழுதுறாங்க. ஆதித்யா ஸ்ரீவத்சவா டைம் பிரச்சனைனால கன்க்ளூஷன் எழுதல. சரி. ஸோ இந்த விஷயங்கள நம்ம அடிஷனலா லேர்ன் பண்ணி நம்ம கேஸ் ஸ்டடீஸ்ல கொண்டுட்டு வந்தோம்னா, நம்மளுமே கண்டிப்பா வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எடுக்கலாம். ஏன் நான் சொல்றேன்னா, இவங்களோட மார்க்ஸ பாருங்க. சக்தி துபே ஜிஎஸ் பேப்பர் 4 எத்திக்ஸ்ல 141 எடுத்திருக்கிறாங்க. இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா ஸ்ரீவத்சவா 143. ஏன் அந்த எக்ஸ்ட்ரா மார்க்னா, அந்த பியூரோக்ராட்டிக் அப்ரோச், பேலன்ஸ்டு அப்ரோச் அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் டைமென்ஷன் இன் டெசிஷன் மேக்கிங் லாங் டர்மாவும் யோசிக்கக்கூடிய எபிலிட்டி, மாரல் திங்கர்ஸை லிங்க் பண்ணுறது, கோட்ஸ் எழுதுறது, இதெல்லாம் அவர் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுனால தான் அவருக்கு அதிகமான மார்க் கிடைச்சிருக்கு. நீங்களுமே இந்த விஷயத்த உங்கள் கேஸ் ஸ்டடி அப்ரோச்சில் கொண்டுட்டு வாங்க. கேஸ் ஸ்டடீஸ்க்கு ஓவரால் நீங்கள் ஆன்சர் எழுத போகிறீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் ஆர் சப்ஜெக்ட் மேட்டர் ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அந்த எத்திக்கல் வேல்யூஸ் ஆர் டைலமாஸை முடிஞ்ச அளவு நல்லா அட்டாக் பண்ணி எக்ஸாமினருக்கு ஹைலைட் பண்ணி காமிங்க. ஸ்டேக் ஹோல்டர் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் அப்ரோச் தான். இது ஜாஸ்தி ஸ்பேஸ் எடுக்காது. இதை பண்ணீங்கன்னா எக்ஸாமினர் இம்ப்ரெஸ் ஆவாங்க. எத்திக்கல் வேல்யூஸ் ஆர் இஷ்யூஸ் எழுதுறப்ப அதை ஹைலைட் பண்ணி காமிங்க. ஆப்ஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறப்ப 4 ஆப்ஷன் வரைக்கும் எழுதுறது அட்வைசபிள். டைம் பத்தலன்னா 3 ஆப்ஷனோட நிறுத்திக்கங்க. இன்னும் டைம் பிரச்சனையா இருக்குன்னா, அதை வந்து டேப்லர் காலம் அப்ரோச்சில் வந்துட்டு மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் ஃபார்மேட்டில் போய்க்கோங்க. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இதுதான் ரொம்ப முக்கியம். ஹார்ட் பீட் ஆஃப் எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடி ஆன்சர்னுவேன். ஒய் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்றதான் முக்கியம் இல்லையா? என்ன டெசிஷன் எடுத்தீங்கன்றது முக்கியம் கிடையாது. எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்றப்ப வந்துட்டு முடிஞ்ச அளவு எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் அட்ரஸ் பண்ணிக்கணும். நாட் ஓன்லி தட், எத்திக்கல் வேல்யூஸ், கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை ஃபாலோ பண்ணணும். ஹியூமானிடேரியன் அப்ரோச் ஃபாலோ பண்ணணும். மாரல் திங்கர்ஸை உள்ளார கொண்டுட்டு வரணும். டைம் டைமென்ஷனும் கொண்டுட்டு வரணும். கன்க்ளூஷன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடி ஆன்சரில் இன்கார்பரேட் பண்ணி ஆன்சர் ரைட்டிங்கை ரிப்பீட்டேட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு மென்டர் கிட்ட ஃபீட்பேக் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் அப்ரோச்சை கற்றுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. கான்ஸ்டண்ட்டாக அந்த வேல்யூ எடிஷனில் என்னென்ன பண்ணலாம், பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்றது மென்டருடைய ரிக்குயர்மெண்ட் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னுமுமே கேஸ் ஸ்டடீஸில் நிறைய மார்க் எடுக்கலாம். சரி, இது தவிர வந்துட்டு நாங்கள் வரக்கூடிய இயர் அதாவது 2026 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டர்ஷிப் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஆன்லைன் பேட்ச் தான். இதில் மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதாவது வந்துட்டு ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டெகிரேட்டட் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், ஆப்ஷனலில் வந்து ஜாகிரபிக்கு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். தென் மந்த்லி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்துட்டு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும், இல்லை வந்துட்டு ஒன் ஸ்டெப்பாக நான் எடுத்துக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு டைம் லைன் உள்ளார வரேன், இல்லை ஃப்ரெஷர்ஸ் இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்ரோச் பண்ணுறவங்களுக்குலாம் மந்த்லி மென்டர்ஷிப் பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் சிசாட் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இந்த 5 பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் இன்ட்ரெஸ்டட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அதில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்கில் என்ன முக்கியம், இந்த யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறதுல என்ன முக்கியம் அப்படின்ற எல்லா கிளாரிட்டியும் கிடைக்கும். இது தவிர வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை பீரியாடிக்கலாக ரெக்டிஃபை பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்குமே இந்த மென்டர்ஷிப் பேட்ச் பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.